வணக்கம் ஆபரகன். பெரம்பலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை அதிகமாக முதன்மையாக கொண்டு விளங்கக்கூடிய மாவட்டமாகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்காசோளமும் சின்ன வெங்காயமும் பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் இப்பொழுது வந்து அதிக மக்காசோளம் மானாவாரி பயிராக மக்காசோளம் வந்து பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் வந்து பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெண்பாவூர் கிராமத்தில் வந்து பெரியசாமி என்பவர் வந்து அவரது வயலில் வந்து கட்டுப்பட்டி அதிகமாக இருப்பதனால மின்வெளி அமைச்சிருக்கார். நேற்று இரவு முன்தினமும் அவர் கம்பி வேலி போட்டு வயல்கள் வந்து காற்று பண்ணி வராமல் வந்து மின்வேலி அமைச்சிருக்காரு. இந்நிலையில் வந்து நேற்று எதிர்பாராத விரோதமாக மின்வேலியில் பெரியசாமி என்பவர் வந்து அவருடைய சொந்த வயல் போட்ட கம்பியிலேயே எதிர்பாராத விதமாக கால் மாட்டி இறந்திருக்கார். இந்த இறப்பின் வந்து காரணமாக அவர் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தேடி வருகின்றனர் பெரியசாமியை. இந்நிலையில் வந்து அவர் பக்கத்து வயதில் உள்ள கந்தசாமி மனைவி என்பவர் வந்து அவருடைய காட்டுல வந்து களைக்கொல்லி மருந்து அடிப்பதற்காக படைப்புழு தாக்குதல் அதிகமாக இருந்ததால களைக்கொல்லி மருந்து அடிப்பதற்காக பெரியசாமி வயலுக்கு வந்து தொட்டியில தண்ணி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்பொழுது வந்து லைன் வந்து கம்பி வந்து மின்சாரம் கம்பி எடுக்காமலேயே வயல் வந்து மின்வெளி கம்பியில் வந்து வெள்ளையம்மாள் கால் வைத்த நிலையில் வெள்ளையம்மாளும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மனைவியை காணவில்லை என பெரியசாமி காணவில்லை என மருந்தடி கந்தசாமி தேடி வந்துள்ளார். மனைவியை காணவில்லை, தண்ணி எடுக்க சென்றுள்ளார். மனைவியை காணவில்லை என தேடி வந்துள்ளார். இந்நிலையில் மனைவி வந்து கம்பி வேலியில் இறந்து கிடப்பதை பார்த்த பெரிய கந்தசாமி அலறி அக்கம் பக்கத்தினர் குரல் கொடுத்து மீண்டும் மின்சாரத்துறைக்கு மின் அலுவலகத்துக்கு தகவல் கொடுத்த கந்தசாமி அங்கு விரைந்து வந்த மின் பொறியாளர்கள் மற்றும் மின் அலுவலர்கள், மின் ஊழியர்கள் மின் கம்பியை அகற்றி பெரியசாமியும் செல்லம்மாவும் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று தெரிகிறது.